மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை அவனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சிட்டாங்க. இதில் வனத்துறையிலிருந்து வர்றது டவர் அமைக்க வேணும், தொட்டி பாலம் 4 கிலோமீட்டர் போடணும். அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து 2ஆக பிரித்தோம். ஒன்று நம்முடைய பவானி பக்கத்திலிருந்து தண்ணி எடுத்து நீரேற்று மூலம், இன்னொன்று இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்றி நீங்கள் சொன்னீங்களே அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியில் நிரப்புவதற்காக 2ஆம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயாரி செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதற்குடைய நடவடிக்கை நான் முதலமைச்சராக இருக்கும்போதே எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் சர்வே பண்ணுவது சற்று காலதாமதம் மட்டுமல்ல, அருமை சகோதரர் தொண்டாமுத்து வரைக்கும் கொண்டு போகணுட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் கவண்டம்பாளையத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ஆத்தோரம் இருக்கிறவங்களே அந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடை அவனாசி திட்டம் உங்களுடைய மனம் குளிகின்ற அளவுக்கு, நீங்கள் எப்படி ஒரு 3000 ஏக்கர் விட்டு 3000 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற, 1 ஏக்கர் கூட விடாமல் பாசனம் பெறுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும்.